உங்களுக்கு முன்னாடி வந்த சந்ததிகளை உங்களால் மாற்ற முடியாது, அது நடந்து முடிந்த விஷயம். ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மாறி உங்களால் உங்கள் பிள்ளை மாறி உங்கள் பிள்ளையால் அவங்க வம்சம் மாறும் பொழுது அதை விட மிகப்பெரிய புண்ணியமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் எனக்கு வேறு என்ன இருக்குது? இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அமுக்குனிங்கன்னா உடனுக்குடனே என் வீடியோ வரும். டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா டைம் கிடைக்கும் போது பாருங்கள். ஓகே, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கணவன் மனைவி பொதுவாக வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேஸ் டு பி அ டூ சைட் ஆஃப் அ சிங்கிள் காயின். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் கணவன் மனைவி அப்படிங்கிறது நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர்கள் ஃபேஸ் பண்ணிக்க முடியாமல் இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு வேல்யூ தரும். சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே கிடையாது. சரி, எதுக்குறா இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அவசரமான வாழ்க்கை இன்னும் ரொம்ப அவசரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறுத்தி நிதானமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஸ்பேஸை நாம் இழந்துக்கிட்டே வரோம். அதை திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஒட்டி விடாமல் முழுசும் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு அதிகமான கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் பதிவு செய்யப்படுகிறது விவாகரத்து தான். அது என்ன காரணம் அப்படின்னா, அதில் வந்துட்டு அடிப்படை பார்த்திங்கன்னா கோபமும் பொறுமையின்மையும் ஆணவமும் தான் கலந்துருக்கு. சரி, என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னேன்னா உங்களுக்கு அது புரியும் நான் சொல்கிறது. அதாவது நீங்கள் கேட்டுக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு துறவி ஒருத்தர் கங்கையில் குளிக்க போனாராம். அப்படி குளிக்க போகும்போது, ஒரு செகண்ட் சைலண்ட்டில் போட்டிருக்கேன், இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குளிக்க போனாராம். அப்படி குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணாராம், பார்க்க வந்துட்டு அவள் மேலே துப்புனாராம். துப்புனோடனே அவர் கோவமே படலை, ஏன்னா துறவி இல்லையா. கோவமே படாமல் அவர் திரும்ப போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தாராம். இந்த ஆள் திரும்பவும் துப்புனானாம். இவர் திரும்பவும் கோவமே படாமல் போய் குளிச்சுட்டு வந்தாராம். இது தொடர்ந்து நடக்குது. ஒரு 50-60 தடவை மேலே நடக்குது தொடர்ந்து. செஞ்சுரியே போட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். அவரும் ஒரு கோபம் போடாமல் பொறுமையாக போய் குளிச்சுட்டு வராராம். இந்த துப்புனவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இவ்வளோ துன்புறுத்துகிறோம், இந்த ஆள் வந்துட்டு நம்மள்ட்ட சண்டைக்கே வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய், நான் இவ்வளோ இது பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு சண்டையே போட மாட்டேங்கிறீங்களே, நான் எதுக்கு அட்லீஸ்ட் நான் எதுக்கு துப்புனேனாச்சும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அந்த துறவி சொன்னாராம், சரி சொல்லு எதுக்கு துப்புனேன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், இல்லை, இந்த ஊர் மக்கள் யாருமே உன்னை ரொம்ப மதிக்கிறாங்க, உன்னை ரொம்ப கொண்டாடுறாங்க, உன்னை ரொம்ப புகழ்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் மன்னர் வந்துட்டு எல்லாமே செய்தார், அந்த மன்னரை யாரும் புகழ மாட்டேங்கிறாங்க. அதனால் மன்னருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு ஆணவம். அதனால் வந்துட்டு என்னை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து வம்புழுக்க சொன்னாங்க. வம்புழுத்து இது மாதிரி துப்பி வம்புழுக்கும் பொழுது நீங்கள் என்னோட சண்டை போடுவீங்க. ஸோ சண்டை போடுறத அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா உங்கள் பேர் அவமதிப்பு ஏற்படும். அப்போது மன்னர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி செஞ்சேன்னா உனக்கு நான் ஒரு காயின் தங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதுக்கு அந்த துறவி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அட பாவமே, உனக்கு ஒரு காயின் தங்க காசு தருவாருன்னு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா, உனக்கு அந்த தங்க காசு கிடச்சி உன்னோட ஏழ்மை போகும்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா, நான் கூட முதல் துப்புலேயே சண்டை போட்டிருப்பேனே அப்படின்னாராம். அதுதான் துறவிகளுடைய ஸ்திருதி, மனவளம். அதாவது என்னென்னா, மனவளத்தில் அவங்க வந்து தன்னுடைய பேர் களங்கம் ஏற்றாலும் பரவாயில்ல, பிறருக்கு உதவி செய்கிறதுல அந்த களங்கம் இருந்தால் தவறில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு மனவளம் கொண்டவர்கள் தான் துறவியாக இருக்க முடியும். இப்படி சொன்னோன்னே அந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப கில்ட்டி, சங்குஜமாக ஃபீல் பண்ணி ரொம்ப மனசு உடஞ்சி, ஆஹா இவர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம இவ்வளோ தடவை இவரை போய் துப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தவறை உணர்ந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க குனியும் பொழுது துறவி தடுத்து, நான் தான்ப்பா உன் காலில் விழணும்னு துறவி அவர் காலில் விழுந்தாராம். இவனுக்கு இன்னும் பகிரங்கமான ஒரு கில்ட்டி, சங்கோஜம். ஐயா 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 என் மேலே என்ன என் காலில் எதுக்கு விழுறீங்க அப்படின்னு இவர் கேட்க, அப்போ துறவி சொன்னாராம், இல்லை, உங்களால் தானே நான் வந்துட்டு 100 முறை கங்கையில் குளித்தேன், அந்த புண்ணியத்துக்கு நீங்கள் தானே காரணம், அதனால தான் உங்களுக்கு நன்றி செலுத்தினேன் அப்படின்னாராம். அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் தான் உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்க முடியும், ஒரு துறவியாக இருக்க முடியும், ஒரு மனமலம் கொண்ட ஒரு மனிதனாக வாழ முடியும். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். அதற்காக தான் இதை உதாரணமாக சொன்னேன். ஸோ ஒரு கணவன் 25 வயசில் ஒருத்தங்க கல்யாணம் ஆகுது, இல்லை 30 வயசில் ஒருத்தங்க கல்யாணம் ஆகுதுன்னா, கணவனுக்கு பின்னாடி
30 வயசு கண்ணோட்டங்கள் இருக்குது. அதே போல் மனைவிக்கு பின்னாடி ஒரு 25 வருஷ வாழ்க்கை கண்ணோட்டங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கையை கண்ணோட்டத்தை வச்சு தான் இருக்குது. பிலீவ் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ஒன்று உன்னை வளர்க்கும், இல்லை உன்னை ஒடிக்கும். நீ ஒடிஞ்சு சாவ போறியா இல்லை வளர போறியா அப்படிங்கிறது உன் நம்பிக்கையின் பொறுத்து தான் இருக்குது. உன் நம்பிக்கையின் வளத்தை பொறுத்து தான் இருக்குது. அந்த நம்பிக்கை வளம், நீ வளர்ந்த சூழல், நீ பிறந்த இடம், நீ பிறந்த ஊர், நீ சேர்ந்த நண்பர்கள், நீ வாழ்ந்த வாழ்க்கை, அதை வைத்து தான் அது வந்துட்டு மாறுபடுகிறது. ஆனால் என்னதான் மாறுபட்டாலும் கடைசியில் இறுதியில் அதை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு நம்ம மனசு இடம் கொடுத்தா தான் அதுலேருந்து நம்ம தெளிவு பெற முடியும். அப்போது 25 வயசு பெண்ணுக்கு 25 வயசு கண்ணோட்டம் இருக்கும், 30 வயசு ஆணுக்கு 30 வருஷ கண்ணோட்டம் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட கண்ணோட்டக்கும் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ண பழகினா மட்டும்தான் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியது இயல்பு தான், வராமல் இருக்காது. கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் உண்டு, இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள்ள ஒரு புரிதல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சண்டை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் இப்படின்றதுக்குள்ளே காணப்படும். இது உண்மை, நிச்சயமான உண்மை. ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோக்கு நீங்கள் அன்புடனும் அந்யோன்யத்துடனும் வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்களுடைய சந்ததியினருடைய வளர்ப்பு எல்லாமே மாறும். யூ ஆர் த கிங். உங்களுக்கு முன்னாடி வந்த சந்ததியினரை உங்களால் மாற்ற முடியாது, அது நடந்து முடிந்த விஷயம். ஆனால் என்னுடைய பேச்சை கேட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மாறி உங்களால் உங்கள் பிள்ளை மாறி உங்கள் பிள்ளைனால அவங்க வம்சம் மாறும் பொழுது அதை விட மிகப்பெரிய புண்ணியமும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் எனக்கு வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் முழுசாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நிச்சயமாக இது ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நீங்கள் எப்படி உங்கள் ஹஸ்பண்டை சண்டை போடுவீங்க, உங்கள் ஒய்ஃப்ட்ட சண்டை போடுவீங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.